ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ் அவே போயிட்டுருக்குங்க. நான் போன மாதம் 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணேன். வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்டாக அமைச்சு வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 4 ஆகுது. பொங்கலுக்கு அனுப்புகிறதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேர் யாருன்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சுப்புலக்ஷ்மி சுப்பு அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு எப்போ வீடியோ போட்டாலும் உடனே ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணுற கமெண்ட் நல்லா மோட்டிவேட்டாக இருக்குங்க. அடுத்த சிஸ்டர் கோகுலவாணி அப்படின்ற சிஸ்டர், அவங்களும் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. அடுத்தது சுதாகர், பகுத்தறிவு சுதாகர் அப்படின்ற ஒரு பிரதர், அவரும் எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடும்போது லைக் கமெண்ட் பண்ணுவாருங்க. இவங்க 3 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. இவங்க 3 பேருக்கும் தாமரை மணிமாலை நான் உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே வரா மாதிரி நான் சென்ட் பண்ணுறேங்க. அதனால் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் மெயில் ஐடி கொடுக்குறேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயில் ஐடியில் உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கே வரா மாதிரி சென்ட் பண்ணி வைக்கிறேங்க. தாமரை மணிமாலை கரெக்டான அட்ரஸும் கரெக்டாக ஃபோன் நம்பரும், எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணால் மட்டும் யார் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். அடுத்தடுத்து நம்ம சின்னதாக ஒரு கிவ் அவே நம்ம கொடுத்துட்டே இருக்கலாங்க. நம்ம சேனலுக்கு ரெவென்யூ வந்துடுச்சு, அதனால தான் கிவ் அவே கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேனலே இப்போ தாங்க மானிட்டைஸ் ஆகிருக்கு. நமக்கு ரெவென்யூ வரதுக்கு இன்னும் 1 இயர் கூட ஆகலாம். எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு தாங்க ரெவென்யூ வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 இயர் கூட ஆகலாம். நான் இப்போ கொடுக்குற இந்த கிவ்வேவெல்லாம் என்னுடைய ஓன் பைசாவிலேருந்து தாங்க நான் கொடுக்க போகிறேன். ரெவென்யூ வரும்போது வரட்டுங்க. என்னால் முடிஞ்ச சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது கொடுக்குறவங்களுக்கும் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும், வாங்கிக்கிறவங்களுக்கும் அது நல்ல பலனை கொடுக்குங்க. அதாவது மனசார நம்ம எந்த பொருளை வாங்கி கொடுக்குறோமோ அதனால் 2 பேருக்குமே பலன் கிடைக்குங்க. இந்த தாமரை மணிமாலை, கோமதி சக்கரம், குங்கும சிமிழ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நம்ம மனசார வாங்கி கொடுக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 2 பேருக்குமே பலன் கிடைக்குங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்தது சின்னதாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய வீடியோஸ்லாம் எவ்வளோ போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் 20-30 வியூஸ் தான் போகுது. பரவாயில்லைங்க. நான் போகிற வீடியோஸ்னால் சின்ன ஆன்மீக குறிப்புகள் தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஆன்மீக குறிப்புகள் தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி தான் நான் வீடியோஸில் சொல்கிறேன். அதாவது நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. நிறைய பேர் இதை ரகசியமாக செஞ்சுட்டு வராங்க, சில விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லாமலே. அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதனால் ஒருத்தர் பலனடைஞ்சால் கூட எனக்கு சந்தோஷந்தாங்க. இப்போ நிறைய பரிகாரங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய எளிமையான பரிகாரங்கள். எல்லா பரிகாரங்களும் எல்லாருக்குமே அது நல்ல பலனை கொடுக்குதா அப்படின்னா அது கொடுக்காதுங்க. ஒரு சிலருக்கு உடனே கொடுக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும். நம்ம கர்ம வினைகளுக்கேற்ப அதுக்கான பலன்களை கடவுள் நமக்கு கொடுப்பாருங்க. நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த பலன் நமக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இப்போ நானே வீடியோஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 20 வியூஸ் 30 வியூஸ் தான் வருது. அதனால் நான் மனமெல்லாம் தளர்ந்து போகலைங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுடைய வீடியோஸும் ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தாங்க வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே வரேன். நானே உங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம். அதனால் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் செய்யறது கிடையாது. உங்கள் மனசுக்கு தோணும் இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதெல்லாம் மாற்றிக்கணும், இது மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.